இளைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் கோயில். எப்படி வீடு பாருங்க, நல்ல கலராக பெயிண்ட் எல்லாம். ஐயா எப்படி சுவாங்கள்? என்ன வேறு ஐயா வேறங்கள் மரக்கறி சந்தை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல நடிகரும் தற்போது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராகவும் இருக்கின்ற இளைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய இல்லமானது பழைய காலத்தில் இருந்த வீடானது சித்தங்கனி பகுதியிலே இருக்கின்றது. அந்த வீட்டை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். மிகவும் பழமையான ஒரு வீடாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடங்கள் இப்படி இருக்கின்றது, நல்ல அபிவிருத்தி அடைந்திருக்கின்றதா, தற்போது எவ்வாறு இருக்கின்றது, அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எமது காணொலி தொடர்ச்சிய பாருங்கள் என கூறிக்கொண்டு அவர்களுடைய வீட்டை சென்று பார்வையிடுவோம். பாருங்கள், கட்டுட சந்தி பாருங்க, இதில் நவாலி போகுது. இதில் அரும்பெரும் காட்சியகம் இது ஒரு மரக்காலையில் அமர்ந்திருக்கும் மரக்காலை. இது முதலியார் வீடு. இதில் வயல்வெளியில் இருக்காங்க. பல்வேறு மாற்றங்கள் கண்டிருக்கும். இதுதான் 5 கண் வாய்க்கால் வருது. 5 கண் வாய்க்கால், 5 கான் மதம் என்று சொல்லுவார்கள். இதுதான் சண்டிலி பெட்ரோல் ஷெட். இது நேராக போனால் சீரணி அம்மன் கோயில் இருக்குது. இதுதான் சீரணி அம்மன் கோயில் இருக்கின்றது. இதுதான் சீரணி அம்மன் கோயில், சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் கோயில். இதில் பாம்பெல்லாம் அம்மன் ரூபத்திலே நாகபாம்பு வருகிறது. அந்த ஆலயம் பார்க்குறீங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றது. அந்த காணொளிகளை காண்டிவன் வீஸ் யூடியூப் சேனலிலே நாங்கள் பதிவிட்ட நாங்கள். சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் காணப்படுகிறது. அதனுடைய சுற்றுப்புற சூழலை பார்க்குறீங்க. இந்த ஆலயத்தில் மக்கள் அதிகமாக வருகை தந்து வழிபடுவது வழக்கமாக இருக்கின்றது. அத்தோடு 1008 பானையிலே பொங்கல் எல்லாம் நடைபெற்றது இந்த ஆலயத்திலே. அந்த காணொலிகளை எமது யூடியூப் தளத்திலே பதிவிட்டு இருந்தார்கள். அந்த காணொலியை நீங்கள் சென்று பார்வையிட முடியும். சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் பாருங்க.
சீரணி அம்மன் ஆலயத்தை வழிபட்ட பின்னர் நாங்கள் தற்போது சண்டிலிப்பாய் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நல்ல அபிவிருத்தி அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கட்டடங்கள் எல்லாம் பாருங்கள். இப்படி நாங்கள் சங்கான நோக்கி செல்ல போகிறோம். கோவைக்கு எப்படி இடங்கள்ட்டு பார்க்க போகிறீங்க பாருங்க. எடுக்கும் சீலை நினைக்கிறேன். நல்லா அபிவிருத்தி அடைந்து தற்போது வேறு வீடுகள் கட்டடங்களை எல்லாம் நல்ல அபிவிருத்தி அடைந்த பகுதிகளாக தற்போது சண்டிலிப்பாய் காணப்படுகிறது. கடைகள் எல்லாம் இருக்குது. வேறு வீடுகளை பாருங்க. இப்படி நேராக போக சங்கானையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு மில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. இதால் போனால் ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. பிரசித்தி பெற்ற ஆலயமாக ஐயனார் கோயில் இருக்கின்றது. உள்ளூர் போகணும். இதில் கடைகள், சாப்பாட்டு கடைகள் இருக்கின்றது. எல்லா இடங்களையும் பாருங்க. புலம்பெயர் தேசத்தில் இருந்து இருக்கின்ற உறவுகள் இந்த இடங்களை பாருங்க இப்படி இப்படி இருக்குதாண்டு. இதில் ஒரு சரஸ்வதி ஆலயம் மட்டும் வந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த சரஸ்வதி சண்டிலிப்பாயிலே அமைந்துள்ள சரஸ்வதி ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சண்டிலிப்பாய் பகுதியிலே இந்த ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயனார் ஆலயத்திற்கு அருகாமையிலே இந்த சரஸ்வதி ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் கனகாலம் வந்தீங்கால பாருங்க எப்படி இடங்கள் பாருங்க எப்படி எல்லாம் புது புது வீதிகள் எல்லாம். இதெல்லாம் நாச்சார் வீடு பாருங்க. இந்த ஆரம்ப காலத்திலே இருந்த பாருங்க நாச்சார் வீடுகள் எப்படி இருக்குங்க. நாச்சார் வீடுகள். பல்வேறு இடங்கள் அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இதில் கராச்சிகள் எல்லாம் இருக்குது. புது புது வீடுகள் பாருங்க எப்படி வீடுன்னு பாருங்க. நல்ல டிசைனாக நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறேன். எப்படி வீடுன்னு பாருங்க. நல்ல கலராக பெயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அப்படி நல்ல வடிவான வீடு. இப்படி போனால் சங்கானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன.
இதிலே ஒரு ஐயாறால் மீன் மீன் காக்கதியிலேருந்து எடுத்து கொண்டு போய் இங்கே சங்கானையிலே விற்பனை செய்வதற்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஐயா போராட்டாருங்க. ஐயா இப்படி சுவாங்கள் என்ன மாதிரி வியாபாரங்கள் இப்போ இங்கே காக்காதியில் மீன் எடுத்துன்னு போகிறீங்களோ? அப்போ என்னண்டு மலிவா மீன்கள்? மழை தானேண்ணே? மழை தான் கொஞ்சம். கண்டு கொண்டு தான் பாரன், வீடியோ எடுத்துட்டு தான் பாரன். யூடியூப்பில் விட்டால் எல்லாரும் பார்ப்பினேன். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாரும் பார்ப்பினேன். இது கூடத்தி அம்மன் கோயில் பாருங்க. இதுதான் கூடத்தி அம்மன் கோயில், சங்கானையில் அமைந்திர கூடத்தி அம்மன் கோயில். நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கிற உறவுகளுக்கு எல்லாம் இந்த ஆலயம் தெரியும். வாரம் போட்டு நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இதில் சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குதாங்க. தென்னைமரங்கள் நொங்கு சீசன் இப்போ. இதில் ஒரு பழக்கடைகள் எல்லாம் வந்துருக்காங்க. இதில் புகப்பரிசோதனை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சிட்டி எல்லாம் இப்போ புதுசாக கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஃபுட் சிட்டிகள் மேல் மாடி வீடுகள் பல்வேறு அபிவிருத்தி கண்டு கொண்டிருக்கிறோம். சங்கானை பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது மெல்லாகம் சந்தின்னு சொல்லுவார்கள். இந்த ஆளை போனோம்னு சொன்னால் விளக்கை பக்கம் போனோம்னு சொன்னால் சங்கான ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இதில் பிஓசி பேங்க் எல்லாம் இருக்குது. இது சங்கானை நோக்கி சங்கான சந்தை போகுது. இதுல செலான் பேங்குகள், மிக்சர் கடைகள், இதில் பாருங்க எப்படி விடு கடைகளை பாருங்க. சம்பத் பேங்க், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், பல்வேறுபட்ட கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் இருக்குது பாருங்க. கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பல்வேறு அபிவிருத்தி அடைஞ்சு தற்போது இந்த இடங்கள் எல்லாம் நல்ல மாற்றம் கண்டிருக்கின்றது பாருங்க. சங்கானை நகரத்துக்கு கிட்ட வந்திருக்கிறேன் பாருங்க. ஆசைப்பிள்ளை நகை மாடம். இதுதான் சங்கான சந்தைக்கு வந்திருக்கேன் பாருங்க. சங்கான சந்தை தான். சங்கான சந்தையை பார்க்குறீங்கள். தற்போது ஆரம்புறமாக மக்கள் பொருட்களை மரக்கறிகளை கொள்வன செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் மரக்கறி சந்தை. மரக்கறி சந்தை சங்கானதான். சந்தையவர்கள் புரிந்த ஒரு காணொலியை தெரியப்படுத்துகிறோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டை பாருங்க. கச்சாங்குழியெல்லாம் விற்பனை செய்யணும். இது அம்மாச்சி உணவகங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. அம்மாச்சி உணவகம், பஸ் ஸ்டாண்டுகள். இதுக்குள்ளே பேச்சி அம்மன் சொல்லி இந்த கோயில் திருவிழா நடக்குது. கடைகளை பாருங்க எல்லா இடம். மோட்டர் சைக்கிள் எல்லாம் விற்பனை செய்யணும். பஜாஜ் கடைகள் பாருங்க. கடை தொகுதிகள் எப்படி இருக்காண்டு சாப்பாடுகள், உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. உடுப்பு கடைகள் எல்லாம் கணக்காக இருக்கின்றது. வந்தால் வாங்கலாம். மழை தான் நெஞ்சால பாருங்க. கொட்டும் மழை பெய்து இருக்கின்றது. என்எஸ்பி பேங்க், கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் இதில் இருக்குது. குளத்தடிக்கு அண்மையில் அந்த கொமர்ஷியல் பேங்க் இருக்குது.
குளம் பாருங்க தான் சங்கானை குளம். இங்கே பார்கள் எல்லாம் இருக்குது. வயல்வெளி தான் பாருங்க. இதில் கடைகள் எல்லாம் இருக்குது. மெக்கானிக் கடைகள் எல்லாம் இருக்குது. மோட்டர் கடைகள். இதில் தமிழ் புரோஸ் இந்த கடை கிடக்குதாங்க. தமிழ் புரோஸ் இந்த கடை. டயர் கடைகள், இப்படி பல கடைகள் இருக்கின்றது. தற்போது மக்கள் வேலைக்கு செல்வதற்காக வீதிகளிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு போட்டி என்று தான் நினைக்கிறேன். போட்டி ஒன்று இருக்கின்றது. இதில் மேசையில் விற்பனை செய்யணும். இதில் இடங்களை பார்க்குறீங்களா? எப்படி இடமாட்டு வரவங்க பல்வேறு மாற்றங்கள் கண்டிருக்கு. முதல் இருந்த விட தற்போது நல்ல அபிவிருத்தி அடைஞ்ச கடைகள் வந்திருக்காங்க. எங்கு பார்த்தாலும் கடைகளாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தான் மழை கொஞ்சம் விட்டு இருக்குது. மழை விட்டு இருந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காணொலிகளை பதிவிட்டு இருக்கின்றது. இந்த வத்தாப்பழம், வெள்ளரி பழங்கள், ஆப்பிள் வைக்கணும் கடைகள். இதில் மேல் மாடி வீடுகள். கேரனர் பஸ் எல்லாம் போகுது. இடிஞ்சால வயல்வெளிகள் தான். இல்லடாம், இன்றைய யாழ்ப்பாணத்திலே நேற்றெல்லாம் கடும் மழை பெஞ்சது. இன்றைய கொஞ்சம் வெளிச்சிருக்கு. இதால வயல்வெளிகள். தற்போது நாங்கள் சித்தங்கேணி சந்திக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். சித்தங்கேணி சந்திக்கு அன்னித்த பகுதியில் வந்திருக்காங்க. மெக்கானிக் கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் வந்துருக்கு. கூடுதலாக எல்லா இடத்துலையும் கடைகள்லாம் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இதாலையும் தரும் கடைகள் எல்லாம் வந்துருக்கு. இது சித்தங்கேணி பிள்ளையார் என்று நினைக்கிறேன். சித்தங்கேணி பிள்ளையார் கோயில் என்று நினைக்கிறேன் பாருங்க. இடங்களாக சித்தங்கேணி சந்தியிலே அமைந்திருக்கின்ற இடங்கள். கடும் மலைகளுக்கு மத்தியில் ஆலயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. கடும் மழை வெஞ்சிருக்கு ஆலையெல்லாம். கடைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மேசையெல்லாம் அடிச்சு விற்பனை செய்யணும். இதுதான் சித்தங்கேணி சந்தி. இப்படி இடது பக்கம் பட்டுக்கோட்டை, கார்னர், வண்டத்திற்கு. அது பட்டுக்கோட்டை நோக்கி செல்கின்ற பாதை புறம். பட்டுக்கோட்டை நோக்கி செல்கின்ற பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம்.
சித்தாங்கேணி சந்தியிலேருந்து இப்படி நேராக போனால் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி இப்படி அராளி போகலாம். அராளி போகிற பாதை அதில் வீடுகளை பாடசாலை இல்லை இப்படி போனால் தான் தருவோம் கல் அதில் வீடுகள் எல்லாம் பாருங்கள். இந்த டியூஷன் நடக்குது. வீடுகளை பார்த்து பல்வேறு மாற்றங்கள் கண்டிருக்கின்ற சில பகுதிகள். நான் நேராக போவோம். அன்னைகிட்ட கேட்டேன் நான் இடங்களில் வேறு காட்டுறேன்னு சொன்னார். பாருங்க, இது புலவத்தை வீதியாக புலவத்தை டச்சு ரோட்டுக்கு போகிறோம். இந்த டச்சு ரோட்டுக்கு போகிற பாதையை பார்க்குறீங்க. இதுதான் புலவத்தை வீதி டச்சு ரோட்டேண்ணா. இது டச்சு ரோட்டு போகிற பாதையை பார்க்குறீங்க. இதில் ஒரு டியூட்டரி எல்லாம் இருக்குது பாருங்கள். டியூட்டரி இப்படி நேராக போய்க்க பாருங்கள். இடங்கள் எப்படி எப்படி இருக்குது. விஜயினுடைய மனைவி வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற இடங்களை பார்க்குறீங்க. இதில் இடங்கள் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குண்டு. நல்ல அபிவிருத்திகள் அடைந்த பகுதிகளாக காணப்படும் இடங்கள். இப்படி அதில் போனால் இது டச்சு ரோட்டான்னு சொல்லி போகிறாரு. டச்சு ரோட்டான் வீடுகள். வீடுகளை பார்க்குறீங்க. முதல் கட்டியிருக்கின்றது. இப்படி போனால் பாருங்கள் இடங்கள் எப்படி எப்படி இருக்குது. பழைய கால வீடுகள் எல்லாம் பாருங்கள். பழைய காலத்தின் அடையாளங்களாக தற்போது இந்த சுழியுரம் பகுதி இது காணப்பட்டு கொண்டிருக்கு. சுழியுரம் இல்லை, இது புலவத்தை வீதி சித்தங்கேணி அண்மித்த பகுதியில் இருக்கின்றது. இன்றைக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் மழை விட்டு இருக்குது பாருங்க. நேற்றெல்லாம் காட்டும் மழை பெஞ்சு கொண்டிருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கின்றது. இப்படி நாங்கள் போவோம். அப்படி எப்படி விஜயினுடைய மனைவியினுடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அதை போய் இதில் ஒரு வீடு ரெண்டு பேர் இருங்க. இதெல்லாம் போகணும். அதில் பாருங்க. இதில் வீடுகளை பார்க்குறீங்க. மேல் மாடி வீடுகள் எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் வீடுகளை பாருங்கள் அப்படி எப்படி இருக்குண்டு. இருந்தாலும் ஒழுங்காக போகுது. அதுதான் ஒழுங்கு வீடு தெரியல கேட்டு பாருங்க. சரி சரி, அந்த ரெண்டுக்கு போய் பாருங்க. இதுதான் கலைநகர் கிரவுண்டை பார்க்குறீங்க. சித்தங்கேணியிலே அமைந்துள்ள கலைநகர் விளையாட்டுக் கழகம். அது கிட்டத்தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். கலைநகர் கிரவுண்டு
பார்க்குறீங்க கிரவுண்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. நீங்கள் பழைய படித்தவர்கள் எல்லாம் இந்த இடங்களில் வந்து விளையாடிட்டு போய் அந்த இடங்களை பார்க்குறீங்க எப்படி இடம். இந்த பகுதியூடாக செல்லும் போது தான் இளைய தளபதி விஜயினுடைய மனைவியினுடைய வீடுகள் இருக்கின்றது. இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி வந்தால் இதில் ஒரு முடாக்கொண்டு வருது. இதால் போனால் தான் ஒரு மேல் மாடி வீடுகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வீடுகளை பாருங்க அப்படி வந்து ஒரு கடைகள் வருது. இதில் ஒரு முடக்கொண்டு வருது பாருங்க. முடக்கில் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்க. மேல் மாடி வீடுகள் இதால் போகும்போது தான் விஜயினுடைய மனைவியினுடைய வீடுகள் வருகின்றது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே வீடுகள் எல்லாம் இருக்கின்றது. மேல் மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது. இதனால் தொடர்ச்சியாக அவர்களுடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா இதில் வீடுகள் மேல் மாடி வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி நேர போகும்போது தான் அவர்களுடைய வீடுகள் வருகின்றது. தற்போது நாங்கள் விஜயினுடைய மனைவியினுடைய வீடுகள் இருக்கும் இடத்துக்கு அண்மைத்து சென்று கொண்டிருக்கிறோம். மேல் மாடி வீடுகளை பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரு நாவலையம்பதி காசிப்பீர ஞான வைரவர் கோவில் பண்ணாமுலை சித்தங்கேணி இந்த பகுதிக்கு வலதுபுறத்தில் இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இப்படி போய் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாவது நீல தகரத்துக்கு ஒரு ஒழுங்கு கொண்டு போகுது. இந்த ஒழுங்கைக்குள்ளே நாங்கள் இறங்கினோம்னு சொன்னால் நேர விஜயினுடைய மனைவியினுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த செல்கின்ற பாதையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்த போய் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. இப்படி நேர போனால் ஐயா சரி. இப்படி நாங்கள் நேர போனால் இதுதான் விஜயினுடைய மனைவியினுடைய இல்லத்தை பார்க்குறீங்க. பப்பா மரம் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். அந்த இடங்களை உங்களை நாங்கள் காட்ட போகிறோம். இதுதான் இந்த வீடை பார்க்குறீங்க பாருங்க. அந்த வீடானது பூட்டப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பூட்டப்பட்டிருக்கின்ற வீட்டினுடைய மேலே பார்ப்போம் எப்படி இருக்கின்ற இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய மனைவி வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல நீங்கள் ஆரம்ப காலத்திலே விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வாழ்ந்திருக்கின்ற பகுதிகள் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இளைஞர்கள் சிறு வயதிலே ஓடித்திருந்த இடங்களாக கூறுகிறார்கள். அப்படி வேறங்க அப்படி இருக்கிற சொல்லிவிடாங்கள். அத்தோடு அவர்களுடைய இல்லத்தினுடைய சைட் பகுதிகள் பாருங்க எப்படி இருக்காங்க. இதெல்லாம் அவர்கள் வாழ்த்த கூறுகிறார்கள். எப்படி இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைநகர் கிரவுண்ட் இருக்கின்றது. கலைநகர் கிரவுண்டு ஆனால் இங்கே இவர்கள் பழைய காலத்தில் கனகாலம் தானே இந்த இடங்களில் வாழ்ந்து
இதில் பார்த்தீங்கன்னா பற்றைகளாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய இல்லை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. நான் பின்புற பாதையாக அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுறோம். அவர்களுடைய வீட்டினுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவர்கள் ஆரம்ப காலத்திலே விஜயனுடைய மனைவி வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். எல்லாம் பற்றைகளாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடங்களை நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாழ்ந்த இடங்களை பாருங்க. தற்போது பற்றைகள் நிரம்பிய பகுதிகளாக இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி வீடாண்டு விஜயனுடைய மனைவி வாழ்ந்ததாக கூறப்படும் கற்றைகள் நிரம்பியதாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உறவுகளே, இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் தென்னிந்திய பிரபல நடிகரமாகி இளைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற வீட்டினை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் அவர்கள் சிறு வயதிலே ஓடித்திரிந்ததாகவும் ஆரம்ப காலத்திலே அவர்களுடைய அவர்களுடைய அம்மா அவர்கள் எல்லாம் இந்த இடங்களை வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். தற்போது இந்த இடங்கள் எல்லாம் ஒரு பற்றைகள் நிரம்பிய பகுதிகளாகவும் யாரும் ஒரு வாழ்ந்த உள்ளுக்கு இருந்ததாக இல்லை. எல்லா இடம் சுற்றி வர பற்றைகள் நிரம்பி தான் காணப்படுகின்றது. அதோடு இந்த இடம் ஃபுல்லாக பூட்டியிருக்கிறோம். நாங்கள் உள்ளுக்கு போயிடாது. அந்த வெளிப்புற பகுதியிலேருந்து நாங்கள் அந்த இடங்களை உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்துகின்றோம். தொடர்ச்சியாக அந்த உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கின்றது அப்படி தொடர்ச்சியாக பார்வையிடுவோம் பாருங்கள். உறவுகளே, விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற இல்லத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலாம் அவர்கள் ஓடி திரிந்து வாழ்ந்ததாகவும் சிறு வயதிலே அவர்களுடைய தாத்தா பாட்டிகள் அவர்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள். அந்த வீட்டை தான் இன்றைய காணொலியிலே நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். அவர்களுடைய வீட்டிற்கு அண்மித்த பகுதிகள் எல்லாம் தற்போது யாரும் மற்ற நிலைகளில் ஒரு பற்றைகள் நிரம்பிய பகுதிகளாகத்தான் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடங்களில் பெண்ணைகள் கூடுதலாக இருக்கின்றது. பெண்ணைகள் நிரம்பியதாகவும் பெண்ணைகள் தான் எல்லாம் பெண்ணைகள் புலாம்பழங்கள் எல்லாம் இருக்கின்றது. புளியம்பழங்கள் நிரம்பிய ஒரு பகுதியாக இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி வீட்டை பார்த்தீங்களோ, ஆரம்ப காலத்தில் இவர்கள் ஓடிட்டு இருந்த இடங்களை பார்க்குறீங்க.